இந்த வெயில் நேரத்துல உடலிற்கு குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிக அளவு அள்ளித்தரக்கூடிய அட்டகாசமான சுவை நிறைந்த திருக்கை குழம்பு தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததா நான் ஒரு 7 பீஸ் தான் அந்த திருக்கை பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்காகவே தனியா எடுத்தேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது மட்டும்தான் போட்டேன். போட்டு நல்லா பெசரி 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாய், அது ரொம்ப நீளமாக இருந்ததுனால ஒரு மிளகாயை நல்லா புட்டு போட்டுட்டேன். இதை நல்லா கீறி போட்டுட்டு ஒரு பெரிய பூண்டு தோலை உரிச்சிட்டு நீளமாக நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளியை நீளமாக நைஸாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 20 மிளகு இஞ்சி உரலை போட்டு நல்லா நடத்தி அப்படி இதையும் இது கூட சேர்த்து விட்டுறலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம திருக்கையில போட்டு பெசரி வச்சிருந்தாலும் மிளகாய்த்தூள் போட்டு பெசரி வச்சிருந்தாலும் திரும்ப ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததா ஒரு 1/4 டம்ளர் இதில் தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம மசாலா போட்டு பெசரி வச்சுருந்த அந்த திருக்கையை இதில் போட்டுட்டு ஒரு 20 ml அளவுக்கு அந்த மசாலா உள்ள பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கலக்கி இதோட மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த திருக்கையை வதக்கி விட்டுறலாம். அப்படி வதக்கணும்னா மசாலாலாம் சேர்ந்து நல்ல வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே தண்ணியே தேவையில்லை, இவ்வளவுதான் இதுக்கு அளவு. ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இடையில கொஞ்ச நேரம் இதை வதக்கி விடணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சு போயிடும். இப்போ நல்லா வெந்து எல்லாமே கரெக்டாக பக்குவம் வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் உப்பு பத்தாததுனால இன்னும் 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. இதை சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோங்கையில் உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சியையும் தரும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், எனர்ஜியை கொடுக்கும், ரத்த சோகையை போக்கும், ஹீமோகுளோபினை நிறைய பெருக செய்யும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.